கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இணையதளத்தின் வாயிலாய் கர்த்தர் உங்களோடு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான இணையதளத்தின் சேனலுக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மேன்மையான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இணைந்திருக்கிறோம். தேவன் இந்த வருடம் துவங்கி இந்நாள் வரையும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறார், அற்புதமாய் வழிநடத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தங்களை ஜெபசுந்தியோடு தேவனுக்கு மகிமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து வேத ஞானத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் ஆழ பதித்துக் கொள்வோம். சங்கீதம் 34:22 என்ன படிக்கிறோம்? கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் தருகிற பிரத்யேகமான வாக்குத்தத்தமாய் இந்த வசனத்தை இந்த நாளில் நான் படிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஜெபசுந்தியோடு கண்களை மூடி ஒரு விசை ஜெபித்து நாம் தியானிப்போம். பரிசுத்தமுள்ள பிரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்லதொரு வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் இந்த மாத பிறப்பின் வேலையிலும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் நெடுகிலும் வருடம் துவங்கி நாள் வரையிலும் எங்களை நீர் வழிநடத்தினது போல இந்த புதிய மாதத்திலும் அற்புதமாய் நீர் எங்களை வழிநடத்துங்க. உடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு வேதத்தின் காரியங்களை எங்களுக்கு விளக்கமாய் போதித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவரை நம்புகிற ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். இதான் இந்த நாள்ல நான் படிக்க போகிற வாக்குத்தத்தமான ஒரு சத்தியம். ஆண்டவர் அவரை நம்புகிற ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார் என்கிற வேத வசனம் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா ஜனங்களுக்கும், அவரை நம்புகிற எல்லா ஜனங்களுக்கும் பொருந்தும். நாம் வாழ்கிற இந்த நிகழ்காலத்திலாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கால பரலோக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு பெரிதான திடமான ஒரு நம்பிக்கையான வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அவரை நம்புகிற ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். இந்த பூமியில நாம் அனுபவிக்கிற துன்பங்களாக இருந்தாலும் துயரங்களாக இருந்தாலும் நிந்தனைகள் போராட்டங்கள் வியாகுலங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளிலும் இந்த வசனத்தை நாம் பொருத்தி கொண்டு பார்க்க முடியும். ஆண்டவர் வருகிற இரண்டாம் வருகையில ஆண்டவர் வரும்பொழுது இந்த பூமியின் பாவப்பிடியில நாம் சிக்கி தவித்து விடாதபடி, நம்முடைய ஆத்மா இந்த பூமியிலே அழிந்து போய் விடாதபடி பரலோகத்திற்கென்று மீட்பை அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கும் நம்ம இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து படிக்க முடியும். இந்த இரண்டு அனுபவங்களுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த தேவையான ஒன்று. பூமியில வாழ்கிறதற்கு சமாதானம் வேணும், அந்த சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து பரலோகத்தின் சமாதானத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் நிச்சயமாய் இருக்கும். நீதிமொழிகள் 14:26 வசனத்துல நான் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆண்டவர் எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும் அவருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, அவர்களுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் மேன்மையான வாக்குத்தத்தங்களை வேதத்துல கொடுக்கிறத நம்ம படிக்கிறோம். வேதத்துல இவ்வளவு திரளான வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுதுனோ, வேதத்துல இவ்வளவு ஆழமான நம்பிக்கை ஊட்டுகிற வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுதுனோ, சில நேரங்கள்ல மனிதனுடைய சிந்தைகள் பூலோகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அழுது புலம்புவதில் தான் அதிக நேரங்களை செலவழிக்கிறோமே தவிர கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள சில நேரங்கள்ல மறந்து விடுகிறோம். எடுத்துக்காட்டா நம்ம வேத வசனத்துல இருந்து படிச்சோம் அப்படின்னா ஏசாயா 49:14 வசனத்துல படிக்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் என்று வேத வசனத்துல என்ன படிக்கிறோம். வேத சரித்திரத்துல ஆண்டவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடிய இந்த ஜனம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரோ என்னை மறந்தார், என்னை கைவிட்டார், ஆண்டவரோ என்னை மறந்தார் என்று சொல்லுகிற அனுபவத்தை இங்க நம்ம படிக்க முடியுது. வேதத்துல என் ஜனங்கள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டின ஜனம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்துல நம்ம படிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய நிலையை நம்ம அதை யோசித்து பார்க்க நமக்கு வழிவகுக்கிறது. ஆண்டவரால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு ஜனமாய் இருந்தாலும் நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கலை அப்படின்னா நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடறோம். இந்த புதிய மாதத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்காக தான் அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அதை குறித்து அழுது புலம்புவதற்காக அல்ல, அது நமக்கு நிந்தைகளை கொண்டு வந்து நாம் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக அதை அனுமதிக்கல. ஆண்டவர் சில காரியங்களை நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் திடப்படுத்தும்படியாக இதை அனுமதிக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம்.
ஆனாலும் எந்த நிலையிலும் கர்த்தர் எதற்காய் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத இருந்த ஜனக்கூட்டம் ஆண்டவரை பார்த்து, கர்த்தரோ என்னை கைவிட்டார், ஆண்டவரோ என்னை மறந்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் கடினமாய் மாறினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும், இந்த சபையின் அங்கத்தினர்களாய் இந்த சபையின் சத்தியத்துல நிலைநிற்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய மேன்மையான சில பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவைகளுக்காகத்தான் சில காரியங்களை அனுமதிக்கிறார். என்னதான் ஆண்டவருடைய சொந்தமான ஜனம் அவரை பார்த்து அழுது புலம்பினாலும், அவரை முறுமுறுத்து அவர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டார் என்று சொன்னாலும், ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்திலே மறுபடியுமான தொடர்ச்சியான நம்பிக்கையின் சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். அதை ஏசாயா 49 அதிகாரத்துல 15, 16 வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சியோனுடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் இடுகிற பதிலை நாம் படிக்கிறோம். அதே போலதான் நமக்கு வருகிற நிந்தனைகளின் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தருகிற பதில் அதுதான், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சோதனைகள், நிந்தனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், நிதி பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாகுலங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி சூழ்ந்திருந்தாலும், இந்த நேரங்களில் எல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி அழுது புலம்பினாலும், கர்த்தர் நமக்கு தருகிற ஒரே ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதி, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தொடர்ந்து அடுத்த வசனம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. எந்த அளவிற்கு சோதிக்கப்பட வேண்டும் என்கிற அளவுகோல் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அழுது புலம்பினாலும், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு விரோதமாய் பேசினாலும், அவர் நம்மை நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் புரிந்து கொள்ள முடியாமல் பேசினாலும், அத்தருணத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையான வாக்குத்தத்தங்களை தான் பேசுகிறத நம்ம படிக்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி கால மீதமான திருச்சபையின் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் சில நேரங்களில் நமக்கான ரட்சிப்பின் திட்டத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிவதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான சிலாக்கியத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த பூமியின் இக்கட்டுகள் நம்மளை சில நேரங்களில் நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. அந்த இக்கட்டுகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மை தொடர்ந்து வாக்குத்தத்தத்தின் பாதையில நடத்தி கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். அவருடைய உள்ளங்கைகள்ல நம்மை வரைந்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எந்த அளவிற்கு நம்முடைய சோதனைகள் போக வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு நீங்களும் நானும் அந்த சோதனையின் பாதையில நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் அவருடைய கண்முன்னாக வைத்திருக்கிறார். திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவன் அவர் இல்லை. அந்த சோதனை நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறேன் என்பதையும் நமக்கு வாக்குத்தத்தமாய் வாக்குரைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது எல்லாம் இருந்த பொழுதிலும் ஏன் நம்ம சில நேரங்கள்ல இந்த புலம்பல்கள் நமக்கு வருது அப்படின்னா, ஏன் தவறான யோசனைகள் நமக்கு வருது அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் அப்படின்ற புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், வலியின் காரணமாக நம்முடைய மனம் பெரும்பாலும் மங்களாக இருக்கும். இந்த வலி வேதனைகளின் சமயத்துல நம்ம சோர்வுகள்ல இருக்கும் பொழுது, சுகவீனத்துல ஏதோ ஒண்ணு குறித்து பெருசா நம்முடைய மனதில் இக்கட்டின் பாரம் நொறுக்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நம்முடைய மனசு பெரும்பாலும் மங்களாக இருக்கும். அது சிந்திக்கவே முயற்சிக்காது. நல்ல சிந்தனை அந்த மனதில் தோன்றாது. தவறான சிந்தனைகள் அந்த நேரத்துல நிறைய எழும்பும். தவறான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் சில நேரங்கள்ல நிறைய எழும்பும். இந்த புதிய மாதத்துல கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், மங்களான சிந்தனையில எப்பயுமே நம்ம கடவுளை தேடக்கூடாது. மங்களான சிந்தனையோடு நம்ம ஆலயத்திற்கு போய்விடக்கூடாது. மங்களான சிந்தனையோடு ஜெபம் பண்ணுவதும் வேத வாசிப்பதும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும். அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் அதை செய்தால் உபத்திரவத்திலும் தேவன் நமக்கு துணையாய் நிற்பேன் என்று வாக்குரைக்கிறார். தொடர்ந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் புத்தகத்துல படிக்கிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துல தெரியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்த பொழுதிலும் நம்முடைய வழியின் காரணமாக நம்முடைய மனது அப்படி மங்களாக யோசிக்க ஆரம்பிக்குது. உங்கள் பலவீனத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அவர் புரியாத தேவன் அல்ல. நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், எப்படி சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதெல்லாம் தேவன் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த புரிதல்ல தான் தேவன் நம்மை வழிநடத்தியும் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறுமனே இவ்வளவு எல்லாம் ஆண்டவர் நம்மை புரிந்திருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் வெறுமனே அவரது கரங்களில் ஓய்வெடுப்பதன் மூலம் அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யலாம்.
நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அந்த மங்கலான நேரத்துல நம்மை சுற்றி பாவத்தின் நெருக்கடியின் மத்தியில நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போராடி கொண்டிருக்கிற சமயத்துல இருதயம் மங்களாயிருக்கும். அந்த மங்கலான சமயத்துல அவருடைய கரத்துல சாய்ந்து கொஞ்ச நேரம் ஓய்ந்திருந்தோம் அப்படின்னா அவருடைய சித்தம் என்ன என்பது நமக்கு என்ன செய்திடும், தெரிந்துவிடும். அவரது சித்தம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, அதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் புஸ்தகத்துல படிக்கிறோம், கிறிஸ்துவின் நிகரற்ற வல்லமையை கூறுங்கள், அவருடைய மகிமையை பற்றி பேசுங்கள், பரலோகமே நம் ரட்சிப்பில் ஆர்வமாக உள்ளது. அந்த மங்கலான தருணத்துல எப்படி அவருடைய கரத்துல நாம் சாய்ந்து ஓய்வெடுப்பது அப்படின்னா, அவருடைய நிகரற்ற வல்லமையை நாம் அந்த நேரத்துல நினைத்து பார்க்கணும். ஆண்டவனுடைய வாழ்க்கையில நான் பிறந்த நாள் முதல் இம்மட்டும் என்னை எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார் யோசித்து பார்ப்போம். இந்த கடைசி மாசம் இந்த முடிகிற வரையும் ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தார் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். அவருடைய நிகரற்ற வல்லமையை கூறுங்கள், அவருடைய மகிமையை பற்றி பேசுங்கள். அவருடைய மகிமை நம்ம எவ்வண்ணமாய் நடத்தி வந்திருக்கிறது. அவருடைய மகிமை தந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு அவரை நம்புகிற ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்கிறார். இந்த பூமியின் நெருக்கடிகளில் இருந்தும் பரலோகத்தின் நம்பிக்கைக்கும் அந்த ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் நம்மையும் மீட்டுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய கரங்கள்ல வெறுமனே ஓய்வெடுப்பதன் மூலம் அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். பரலோகமே நம்ம ரட்சிப்பில் ஆர்வமாக உள்ளது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்துல காலெடுத்து வைக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்துல அநேக பாடங்கள், அநேக வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்திருந்தாலும் இந்த மாதத்தின் காரியத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், பரலோகம் நம்முடைய ரட்சிப்புல ஆர்வமாய் உள்ளது. பரலோகம் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இடைப்பட்ட சோதனையின் காலத்துல நிறைய சோதனைகளை கடந்து போக நேரிடும். இடைப்பட்ட இந்த பூலோக வாழ்க்கையில நிறைய நிந்தனைகளை அனுபவிக்க நேரிடும். சாத்தானுடைய வஞ்சனைகளுக்குள்ள அகப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எத்தருணத்திலும் இருதயம் மங்களாய் போய்விடாதபடி தெளிவான சிந்தையோடு தேவனை அணுகினால் அவரை நம்புகிற ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்கிறார். இதுதான் ஆண்டவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், ஆண்டவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதே ஏசாயா புத்தகம் 41:10 என்ன படிக்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தார். தன்னை பார்த்து அழுத சியோனை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 46:3-4 வசனங்கள்ல படிக்கிறோம், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் பேசுறார். அப்ப நாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை பார்த்து அழுது புலம்பினாலும் அவர் நம் மீது இரக்கமுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நாம் எத்தனை முறை கர்த்தரை விட்டு வழி விலகி போனாலும் அவர் நம்மை தாங்குகிற, ஏங்குகிற, நம்மை தப்பு வைக்கிற தேவனாகவே இருந்து வருகிறார். இனிமேலும் இருப்பார். அவரை நம்புகிற ஆத்மா மீட்டுக் கொள்ளப்படும். பரலோகத்தின் ஆண்டவருடைய வருகையில பரலோகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை ஒருமனதாய் திடப்படுத்தி கர்த்தருக்குள் வைத்திருந்தால் நம்முடைய ஆத்மா பூமியின் மாம்சத்திற்குள்ள விழுந்து போகாதபடி ஆண்டவர் பரலோகத்திற்கு என்று மீட்டுக் கொள்வார். அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்று பரலோக ஸ்தானத்துல நீங்களும் நானும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு பரலோக தேவனை அந்த நாள்ல ஸ்தோத்திரிப்போம். இந்த பூமியின் அழுகைகளை அல்ல, பரலோகத்தின் ஆனந்த கழிப்பை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆனந்த கழிப்புல கர்த்தரோடு சேருவேன் என்ற வாக்குறுதியோடு இந்த மாதத்தை தூங்குவோம். கர்த்தர் அவரை நம்புகிற ஆத்மாவை மீட்டுக் கொள்வார். கண்களை மூடி அர்ப்பணம் செய்து ஜெபிப்போம். பரலோகத்தினால் ஆண்டவரே, இந்த அருமையான மாத பிறப்புல உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான வேத பாடத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை விழுந்து போகிற இந்த ஜனத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற மேன்மையான வாக்குத்தத்தம், உம்மை நம்புகிற ஆத்மாவை நீர் மீட்டுக் கொள்ளுகிறீர் என்கிற வாக்குத்தத்தம், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவேன் என்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், இதுல நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உறுதியாய் நாங்கள் நிலைத்திருந்து நீர் வருமட்டும் அதுல நாங்கள் உறுதியாய் தெரிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ பரலோகமே எங்களுடைய ரட்சிப்புல ஆர்வமாய் இருக்கிறது. அந்த ஆர்வமாய் இருக்கிற ரட்சிப்பை நாங்களும் உடையவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த புதிய மாதம் துவங்கி இந்த மாதம் முழுவதும் இதே தீர்மானத்துல கர்த்தர் வரும் வரையும் அந்த உறுதியோடு நிலைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்கான வாழ்த்துக்களையும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் என்கிற வாக்குறுதிகளையும் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.